ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி தட்டைப்பயிறு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். வெறும் தட்டைப்பயிறு மட்டும் வச்சு நம்ம எப்படி புளிக்குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு எடுத்து நான் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நைஸாக நல்லா வெந்தவுடனே நம்ம எடுத்து வச்சு இதை புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு நம்ம என்னென்ன அரைக்கலாம்னு பாருங்கள். மிளகு, ஜீரகம், பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சதுக்கு தாளிப்பு வந்து நம்ம என்ன ரெடி பண்ணலான்னு பாருங்க. ஆயில் சேர்த்து கடுகு, வெந்தயம், ஜீரகம், நெக்ஸ்ட்டு 2 பல் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் தேவைக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டு நெக்ஸ்ட்டு தட்டைப்பயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தட்டைப்பயிர்லேயே இந்த மசாலாலாம் சேர்த்தா அந்த மசாலா வந்து நம்ம தட்டைப்பயிரில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். க்ரீன் சில்லி, டர்மரிக் பவுடர், தனியா, அப்புறம் வீட்டில் அரைச்ச வீட்டு மசால், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் நம்ம அதில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ மிக்ஸி நம்ம அரைச்சி இப்போ மிக்ஸி சாரையும் கழுவி அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வரட்டும். எனக்கு வச்சதுக்கப்புறம் இதுக்கு லெமன் சைஸில் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த புளி கரைசலையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கணும். தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம குழம்பு கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிகிற அளவுக்கு நல்லா வரட்டும். சூப்பரான ஒரு தட்டைப்பயிறு புளி குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குழம்ப பார்த்தாலே அப்படியே சாப்பிடணுமே இருக்குது. இந்த சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் பாட்டியோட ஸ்டைல், எங்கள் பாட்டி இப்படி தேங்காய் ஊற்றாமல் இந்த மாதிரி தட்டைப்பயிறு மட்டும் போட்டு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம அருமையாக இருக்குது. சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம குழம்பு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சுட சுட சாதம் வச்சு இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு நம்ம சூடாக அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க, நம்மளும் சாப்பிடலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றி 2 முட்டையோட அப்புறம் நெக்ஸ்ட்டு வட்டாப்பழம் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருந்துச்சு குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.